புதுசா ஆங்கில நாவல் வாசிக்க தொடங்கலான்னு இருக்கிறேன் ப்ரோ, எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நிறைய பேர் சஜஷன் கேட்குறீங்க. அவர்கள் எல்லாருக்கும் நான் தனிப்பட்ட முறையில் பரிந்துரைக்கிற ஒரு எழுத்தாளர் பார்த்தீங்கன்னா சிட்னி ஷெல்டன். இவருடைய எழுத்துக்களை நீங்க வாசிக்க தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு நேரம் போறதே தெரியாது, நீங்க கலந்து கசிந்து எங்கேயோ போயிருவீங்க. ஏன்னா இவருடைய எழுத்துக்கள் அந்த அளவுக்கு த்ரில்லரை விறுவிறுன்னு கொடுக்குங்க. சஸ்பென்ஸ், த்ரில்லர், எரோட்டிக், சைக்காலஜிக்கலா எல்லா விஷயமும் ஒரே நாவல்ல இவரால் கொடுக்க முடியும். எல்லா நாவலும் கிட்டத்தட்ட அதை எல்லாத்தையும் டச் பண்ணிட்டு தான் வரும். நான் அவருடைய எழுத்தை வாசிக்க தொடங்கினதுக்கு பிற்பாடு ஆங்கில நாவல் உலகத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சேன். ஆனா இவர் அளவுக்கு எனக்கு அந்த த்ரில்லர் ஃபீல் கொடுத்தது யாரும் இல்லைங்க. சிட்னி ஷெல்டனுடைய எழுத்துலகமே தனி. என்கிட்ட சிட்னி ஷெல்டனுடைய நாவல் இவ்வளோ இருக்குது. இது என்னுடைய கலெக்ஷன். டெல் மீ யுவர் ட்ரீம்ஸ், மெமரிஸ் ஆஃப் மிட் நைட், இஃப் டுமாரோ கம்ஸ், மிஸ்ட்ரஸ் ஆஃப் த கேம், ஆர் யூ அஃப்ரைட் ஆஃப் த டார்க், த நேக்கட் ஃபேஸ். இது சிட்னி ஷெல்டனோட முதல் நாவல். அப்புறம் த அதர் சைட் ஆஃப் மிட் நைட். இவ்வளோதான் இருக்குது. இதுக்கு மேலே அவர் எழுதி இருக்கிறாரு, பட் என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது. நான் நிறைய பேருக்கு ஹாரி பாட்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹாரி பாட்டர் வந்து எல்லா வயதினரும் வாசிக்கலாம். ஆனால் சிட்னி ஷெல்டனுடைய வாசிப்பாளர்கள் வயது வந்தவர்கள் தான் வாசிக்க வேண்டும். ஏன்னா அடல்ட் கண்டென்ட் இருக்கும், அதுக்கேற்ற சஸ்பென்ஸும் பயங்கரமாக இருக்கும். இவருடைய நாவல்களை நான் உங்களுக்கு பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுற ஒரு புக்னு பார்த்தீங்கன்னா இது டெல் மீ யுவர் ட்ரீம்ஸ். இந்த புத்தகத்தை நீங்க வாசிக்க தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு நேரம் போறதே தெரியாது. அடிச்சு சொல்றேன், அந்த அளவுக்கு ரொம்ப த்ரில்லரா நான் சொன்ன எல்லாத்தையும் டச் பண்ணிட்டு வரும். இந்த கதையில 3 ஃபேஸ் வரும். ஃபர்ஸ்ட் மர்மமா நடக்கிற விஷயங்கள், அதுக்கப்புறம் கோர்ட் சீனு. அந்த கோர்ட் சீன்லாம் உங்களுக்கு புக்கை வைக்கவே மனசு இருக்காது, அந்த அளவுக்கு விறுவிறுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரிவீலிங் ஃபேஸ். செம்ம நாவலுங்க டெல் மீ யுவர் ட்ரீம்ஸ். இன்னொன்று, இந்த நாவலை நீங்க வாசிக்கும் போது இதுல இருந்து சுடப்பட்ட ஒரு தமிழ் படத்தோட, ஒரு பெரிய பட்ஜெட் தமிழ் படத்தோட கதை உங்களுக்கு ஞாபகம் வரும். அது இல்லாம ஒரு ரைட்டரும் ஞாபகத்துக்கு வருவாரு. ஒரு குறிப்பிட்ட குரூப் மக்களால ஜீனியஸ்னு சொல்லப்படுற ஒரு ரைட்டர். ஏன்னா பிற அறிவியல் நூல்கள் எல்லாம் படிக்காதனால அவரை ஜீனியஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதையும் நம்பிட்டு இருந்தோம். பட் மற்ற நூல்லாம் நீங்க படிக்கும் போது தான் தெரியும் இந்த ஆளு எந்த அளவுக்கு வெளியிருந்து சுட்டிருப்பாரு, எந்த அளவுக்கு வெளியிருந்து கருத்தை சொல்லியிருப்பாரு அப்படின்ட்டு. இதுல இருந்து பேஸ் பிளாட்ட ஒரு விதம் அந்த படத்துல பல கோடி கல்லா கட்டினாங்க. நீங்க இதை வாசிங்க, நான் உங்களுக்கு பர்சனலா சஜஸ்ட் பண்றேன். உங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நாவலா இந்த நாவல் இருக்கும். டெல் மீ யுவர் ட்ரீம்ஸ், சிட்னி ஷெல்டன். ப்ராடக்ட் லிங்க் கீழே தான் இருக்கும். விருப்பப்படுறவங்க வாங்கி படிச்சுக்கோங்க.